அரிதான நாட்டு மீன் வகையில இந்த உலவ மீனும் ஒண்ணு. இதை ஏரி ஓர மதகுகள்ல பிடிச்சு சுத்தம் செஞ்சு அம்மியில மசாலா அரைச்சு எங்க பாட்டி எண்ணெயில போட்டு பொரிச்சு கொடுத்தாங்க. அதை சாப்பிட மொறு மொறுன்னு இருந்தது. கரைச்சு வச்சிருந்த பழைய சோத்துக்கு இதை கடிச்சுக்கிட்டு சாப்பிட அவ்வளவு அருமையா இருந்தது. எங்க ஊர் ஏரி மதகுல சுமாரா 1 கிலோ உலவ மீனை நாங்க பிடிச்சோம். இந்த மீன் பார்க்க குட்டியா இருந்தாலும் இதனோட சுவை அவ்வளவு அருமையா இருக்கும். இப்ப இந்த உலவ மீனை நம்ம சுத்தமா கழுவ ஆரம்பிச்சிடலாம். ஒரு கைப்பிடி அளவு சாம்பல் சேர்த்து மீனை நல்லா பெரட்டி தண்ணி ஊத்தி கழுவ ஆரம்பிச்சிடலாம். சாம்பல்ல கழுவின பிறகு ஓரளவு வளவளப்பு தன்மை குறைஞ்சு போயிடுச்சு. இப்ப கொஞ்சம் கைப்பிடி அளவு கல்லுப்பு சேர்த்து அது கூட கொஞ்சம் ராகி மாவை சேர்த்து நல்லா பெரட்டி கழுவ ஆரம்பிச்சிடலாம். மீனை இப்ப கழுவி எடுத்தாச்சு. மீன் மேல இருக்க சின்ன சின்ன செதில்களை சுத்தம் பண்ண ஆரம்பிச்சிடலாம். செதில இந்த மாதிரி கல்லு மேல தேய்ச்சி சுத்தம் பண்ணிட்டு மீன்ல குடல் மாதிரி தேவையில்லாத பாகங்களை சுத்தமா பிரிச்சு எடுத்துடலாம். எல்லா மீன்களையும் சுத்தம் பண்ணிக்கிட்டாச்சு. இப்ப இன்னொரு முறை ராகி மாவு சேர்த்து கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்து மீனை நல்லா அலசி எடுத்துக்கலாம். இப்ப மீனை பொரிக்க தேவையான மசாலா பொருட்களை பார்த்துடலாம். 2 வெள்ளைப்பூண்டு, 20 வரமிளகாய், 100 கிராம் கடலப்பருப்பு, 50 கிராம் வரக்கொத்தமல்லி, 100 கிராம் சோளம், 1 இஞ்சி, 2 நாட்டுக்கோழி முட்டை, 1 எலுமிச்சை பழம். இப்ப மசாலாக்களை அரைக்க ஆரம்பிச்சிடலாம். இப்ப நம்ம எடுத்து வச்சிருந்த இஞ்சை அம்மியில வச்சு அரைக்க ஆரம்பிச்சிடலாம். இஞ்சி ஓரளவு அரைச்சிக்கிட்டு அது கூட வெள்ளை பூண்டையும் சேர்த்து அரைக்க ஆரம்பிச்சிடலாம். இஞ்சி பூண்டை நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டு அடுத்து வரக்கொத்தமல்லி, வரமிளகாய் 2யும் சேர்த்து நல்லா அரைக்க ஆரம்பிச்சிடலாம். அடுத்து நம்ம எடுத்து வச்சிருந்த கடலப்பருப்பு, சோளம் 2யும் சேர்த்து அரைக்க ஆரம்பிச்சிடலாம்.
சோளத்தையும் கடலப்பருப்பையும் மாவு மாதிரி அரைச்சு எடுத்துக்கிட்டாச்சு. இப்ப மசாலாக்களை கலக்க ஆரம்பிச்சிடலாம். இப்ப நம்ம எடுத்து வச்சிருந்த 2 நாட்டுக்கோழி முட்டையவும் உடைச்சு எடுத்துக்கலாம். அடுத்து கொஞ்சம் உப்பு. இப்ப நம்ம அரைச்சு வச்சிருந்த வரமிளகாய் கொத்தமல்லி மசாலா, அரைச்சு வச்சிருந்த கடலப்பருப்பு சோளம், இஞ்சி பூண்டு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலக்க ஆரம்பிச்சிடலாம். மாவை நல்லா கலக்கி விட்டுக்கிட்டாச்சு. இப்ப அரை எலுமிச்சை பழத்தை பிழிஞ்சு விட்டுக்கலாம். இப்ப நம்ம சுத்தம் பண்ணி வச்சிருந்த உலவ மீனை மசாலாவோட சேர்த்து நல்லா பெரட்ட ஆரம்பிச்சிடலாம். இப்ப நம்ம பெரட்டி எடுத்த மசாலாக்கள் மீனோட 20 நிமிஷம் நல்லா ஊறணும். மீன் நல்லா ஊறினதும் பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு வாணல்ல எண்ணெயை ஊத்தி எண்ணெய் நல்லா காய வச்சிடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் மீனை இப்ப பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். எல்லா மீனையும் மொறுமொறுன்னு பொரிச்சு எடுத்துக்கிட்டாச்சு. பொரிச்சு வச்சிருக்க இந்த உலவ மீனை கரைச்சி வச்சிருக்க பழைய சோறு கூட சேர்த்து கடிச்சுக்கிட்டு சாப்பிட்டோம். உண்மையிலேயே பழைய சோறு கூட சேர்த்து இதை கடிச்சுக்கிட்டு சாப்பிட அவ்வளவு அருமையா இருந்தது. இந்த மீனுல அந்த அளவுக்கு முள்ளும் கிடையாது. இந்த மீனை அப்படியே மொறுமொறுன்னு மென்னு சாப்பிடலாம்.